வணக்கம் மக்களே. கண் பார்வையை அதிகரிக்க நான் சொல்லக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. கண் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த கண்களை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். எல்லா வேலைகளும் ஈஸியாகவே நம்மளால் செய்ய முடியும். ஸோ கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை அப்படின்றது வயதாக வயதாக குறைந்து கொண்டே போவதற்கான காரணம் என்னென்னா, நமக்கு தேவையான சக்திகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை, சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றதான். சரி வாங்க, இந்த ஒரு பதிவில் கண்களை அதிகரிக்க, அதாவது கண் பார்வையை பார்த்திங்கன்னா மேம்படுத்த சத்தான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை பற்றியும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். சில ஊட்டச்சத்துக்கள் கண்ணை ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக வைத்திருக்குதுங்க. மேலும் சில விஷயங்கள் தான் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கண்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? கண்ணாடி போடுறது தான். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத விஷயங்கள், நொறுக்கு தீனிகள், அதுக்கப்புறம் நிறைய டிவி பார்க்கறது, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் கண்களுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிடம் உங்களுடைய கண்களை தண்ணீரில் வைக்கணும். எப்படி வைக்கிறது அப்படின்னா, ஒரு பெரிய பாத்திரமோ ஒரு பெரிய டின்னோ எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணீர் ஒப்பிட்டு கண்களை அந்த தண்ணீர் நேராக ஒத்தி வைங்க. ஒரு 10 நிமிடம் உங்களுடைய கண் விழி பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரில் இருக்கும்படி வச்சுங்க அப்படின்னா கண் நல்லா சுத்தமாகும். அப்படி இல்லையா, நீங்கள் கண்களை நல்லா கழுவலாம். சுத்தமான தண்ணியில் நீங்கள் கண்களை ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி கூட கழுவலாம். இதெல்லாம் பண்ணால் கண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கே தெரியும், எப்போவுமே கேரட் தான். ஸோ கேரட் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏயின் நன்கு அறியப்பட்ட மூலமாகும். ஸோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இன்னும் வைட்டமின் ஏ அதிகமாக வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கு நல்லதோ இல்லையோ உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு அவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரட்டில் வைட்டமின்களான எல்லாமே காணப்படுது. வைட்டமின் சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பாதாம். ஸோ பாதாம் பார்த்திங்கன்னா கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வு அளிக்கிறது. பாதாமில் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்துலேருந்து பாதுகாக்குது. ஸோ குறைந்தது 10லேருந்து ஒரு 15 பாதாமை நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். 2.5 கிராம் புரதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது திசுக்களை சரி செய்து கண் பார்வை பார்த்திங்கன்னா தெய்வடைய செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரும்பு சத்து, வைட்டமின் சி நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிக சிறந்த ரத்த ஓட்டத்தை பாதாம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த கேரட்டை நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா நல்லது. இல்லைனா பச்சை கேரட்டை சாப்பிடுங்க. வேக வைத்தலாம் நீங்கள் எப்பயுமே சாப்பிடக்கூடாது. ஸோ பச்சையாக ஜூஸ் போட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். கேரட்டில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து என்பதனால அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது வைட்டமின் ஏ ஆக மாறுகிறது. இது தவிர லூட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்டும் அதில் இருக்குது. இந்த ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் கண்களில் உள்ள மாங்குலாவின் நிறமியின் அடர்த்தியை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை இலை காய்கறிகள். ஸோ பச்சை இலை காய்கறிகளாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, லூட்டின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், வைட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூட்டின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சருமங்களில் உள்ள ஃப்ரீ ரேடியேட்டர்களை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் பார்த்திங்கன்னா தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேல், கீரை, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் பொராகோலி மற்றும் சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்ற ஆரோக்கியமான எல்லாமே கண் பார்வைக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முட்டைக்கோஸாக இருக்கட்டும், ப்ராகோலியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுரைக்காய், இதெல்லாம் நீர் காய்கறின்றதுனால உங்களுக்கு நிறையவே பயன்படுது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பழங்கள்.
சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து நிறைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய கண்களில் இரத்த நாளங்களுக்குள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உதவும். மேலும் இது மற்ற வைட்டமின்களுடன் இணைந்து கண்புரையின் வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாங்குல சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்து கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களை ஏற்படக்கூடிய அலர்ஜி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிட்ரஸ் பழங்களை நீங்கள் வாரத்திற்கு ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஆரோக்கியத்தை தரும். இப்போ லெமன்லாம் நம்ம டெய்லியும் சாப்பிட மாட்டோம், அதனால ஒரு 2 நாள் விட்டு நீங்கள் லெமன் எடுத்துக்கலாம். இல்லை ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, திராட்சை, இந்த மாதிரி சிட்ரஸ் சக்தி இருக்கக்கூடிய அந்த பழங்களை மட்டும் நீங்கள் தேடி தேடி எடுத்துக்கலாம். உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு இதெல்லாம் ரொம்பவே பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சொல்லவே தேவையில்லை, தானிய வகைகள் தான். கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லதுங்க. ஏனெனில் அவை வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை வந்து கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் வைட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்குது. இது மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாங்குல சிதைவு போன்ற அபாயத்தை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை குறைப்பதனால காலப்போக்கில் விழித்திரையை வந்து சேதமாவது தடுக்கப்படுது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு தானியங்கள், அதுக்கப்புறம் கோதுமை ரொட்டி போன்ற எல்லாமே நம்ம வந்து தினமும் பயன்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முழு தானியங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முளை கட்டி கூட எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய கண்களுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா மீன். ஸோ மீன் வகைகள் நார்மலாக நம்ம எடுத்துக்கணும், கண்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிட்றது மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போதும் கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காக்க உதவும். இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களை ஏற்படக்கூடிய மாஸ்குலா சிதைவை தடுக்க உதவுது. டூனா, சால்மன், காணாங்கெழுத்தி, நெத்திலி, மத்தி போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களில் இருக்கக்கூடிய அந்த EPA மற்றும் DHA ஆகியவை உலர் கண்களில் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின்கள் இருக்குது. அதனால் கண்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவே போடலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், கேளுங்க. ஸோ இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.